கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதன் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதன் முதல் 2 வசனம். ஸ்தோத்திரம். இந்த அதிகாரமும் இந்த வசனமும் நமக்கு நல்ல பழக்கமான ஒரு வார்த்தை தான். புதிய வார்த்தை ஒன்றும் இல்லை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அரசனாக மாறுவதற்கு முன்பாக, இஸ்ரவேல் கோத்திரங்கள் அனைத்திற்கும் ராஜாவாக மாறுவதற்கு முன்பாக சிறிது காலம் வனாந்தரத்தில் என்ன பண்ணாரு? இருந்தார். இப்படி வனாந்தரத்தில் இருந்த நாட்கள் அவரோடு கூட 600 பேர் இருந்தாங்க. முதலாவது தாவீது ஒருவனாய் இருந்தார். அவரோடு கூட 600 பேர் என்ன பண்ணாங்க? சேர்ந்து கொண்டார்கள். 600 பேருக்கும் குடும்பம் இருந்தது. 600 பேருக்கும் மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு உடைமைகள், இப்படி நிறைய காரியங்கள் இருந்தது. இப்ப தாவீது ஒரு யுத்தத்துக்கு போகிறாரு. 28, 29 அதிகாரத்துல பார்க்கும்போது தாவீது ஒரு யுத்தத்துக்கு போகிறாரு. யுத்தத்துக்கு போகிற தாவீதை யுத்தத்துக்கு சேர்த்துக்கல, திரும்ப அவர் என்ன பண்ணாங்க? அனுப்பி விட்டுட்டாங்க. சரி, நமக்கு யுத்தம் பண்ண வாய்ப்பு கிடைக்கல, நம்ம திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. திரும்பி வந்து வீட்டை பார்க்குறாரு. வீட்டில் ஒருத்தரையும் காணோம். வீடு தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே புகை மூட்டம். எனக்கு ஏதோ என்னடா புகை மூட்டமாக இருக்குன்னு வேகமாக தீவிரமாக வந்து ஓடி வந்து பார்த்தா, தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ஒன்றையும் காணோம். வீடு அதுவாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா, அமலேக்கியர் வந்து சிக்லாக்கை மொத்தமாக, தாவீது தங்கி இந்த சிக்லாக்கை முற்றிலுமாக சூறையாடி கொள்ளையடித்து யாரையும் கொன்று போடல, அத்தனை பேரையும் அடிமையாய் கொண்டு போய் விட்டார்கள். அவனுடைய உடைமைகள் அவன் தங்குவதற்கு இடமில்லாமல் போகும் மட்டும் அத்தனையும் எரித்து விட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் இப்ப தாவீதுடையதான நிலைமை. சரி, தாவீது இந்த இழப்பை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? இந்த தாவீதுக்கு இந்த இழப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அதை நாம் கொஞ்சம் சற்று தியானிக்க வேண்டும். இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்த வார்த்தையும் இந்த அதிகாரத்தில் தான் இருக்கு. அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30:8 இருக்கு. திருப்பிக் கொள்றது ரெண்டாவது. எதையும் இழந்து போன, ஃபர்ஸ்ட் ஏன் இழந்து போன நமக்கு தெரியணும்ல. ரெண்டாவது திருப்பிக் கொள்றது. ஃபர்ஸ்ட் ஏன் இழந்து போனோம்? என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? தாவீது தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, தன்னோடு கூட இருக்கக்கூடிய மனைவி, அவருடைய பிள்ளை, தன்னிடத்தில் இருந்த ஆடு மாடு, தன்னிடத்தில் இருந்த சாப்பாட்டு காரியங்கள் எல்லாத்தையும் அவன் இழக்க காரணம் என்ன? அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இங்க நம்முடைய வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருக்கு, குறை இல்லை. ஆனா அநேக இழப்பு. ஏன்? ஏன்னா இந்த இடத்துல தாவீதை குறித்து எந்த ஒரு தவறும் நமக்கு சுட்டி காட்ட முடியாது. தாவீது இது வரைக்கும் தவறு பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ண போறாரு. அப்ப 1 சாமுவேல்ல, இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல தாவீது எங்கேயும் தவறல. அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயம் உள்ளவரா இருக்கிறார் என்பதை மாத்திரம் தான் 1 சாமுவேல் நமக்கு காண்பிக்குது. 2 சாமுவேல்ல தாவீது சில இடத்துல தவறுறதை நம்ம சுட்டி காட்ட முடியும். அப்ப இந்த இடத்துல தாவீது ஏன் தவறுறாரு? தாவீது ஏன் இழந்து போனார்? அதை நம்ம அதிகமா என்ன பண்ணணும்? நம்ம காணப்பட்டே ஆகணும். முதல் காரியம், ஒரு 3 காரியத்தை நான் குறித்து வச்சிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். முதலாவது, மனம் மாறியதின் காரணம் என்ன? தாவீதின் மனம் மாறியதின் காரணம் என்ன? இது முதல். இரண்டாவது, முறியடித்ததை குறித்து ஏன் கவனமற்று போனாய்? முறியடித்ததை குறித்து ஏன் கவனமற்று போனாய்? மூன்றாவது, காவலாய் இருப்பதை ஏன் மறந்து போனாய்? காவலாய் இருப்பதை ஏன் மறந்து போனாய்? தாவீதின் மனம் மாறியதின் காரணம் என்ன?
இரண்டாவது, முறியடித்ததை குறித்து ஏன் கவனமற்று போனாய்? மூன்றாவது, காவலனாய் இருப்பதை ஏன் மறந்தாய்? இந்த 3 காரியங்களும் என்னுடைய கண்களுக்கு அப்படியே அப்பட்டமாக பட்டது. முதலாவது, இந்த யுத்தத்திற்கான காரணத்தை நான் கண்டுபிடிக்கணும். யுத்தத்துக்கான காரணத்தை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி படிக்கும் பொழுதுதான் 28ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். தாவீது ஏன் மனம் மாறினார்? இந்த மனம் தாவீதுக்குள்ள ஏன் வந்துச்சு? அந்நாட்களிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடே கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுவீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான். ஸ்தோத்திரம். இங்க ஒரு ஆகீஸ் என்கிற ராஜா தாவீதை தன்னோட யுத்தத்துக்கு வரும்படி அழைக்கிறார். நான் ஒரு யுத்தத்துக்கு போக போறேன், அந்த யுத்தத்துக்கு நீ என் கூட பங்கு பெறணும், நீ என் கூட இருந்தா அந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேன், ஸோ நீ என் கூட வா அப்படின்னு ஆகீஸ் கூப்பிடுறாரு. ஆகீஸ் ராஜா கூப்பிடுறப்ப தெளிவான ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் யாரு கூட சேர்ந்து யுத்தம் பண்ண போனா? பெலிஸ்தியர் கூட சேர்ந்து யுத்தம் பண்ண போறேன். நானும் பெலிஸ்தியர்களும் சேர்ந்து யுத்தம் பண்ண போறோம், நீயும் என் கூட வா. சரி வரேன். அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, நான் யாரை திரும்ப யுத்தம் பண்ண போறேன்? நான் யாரை திரும்ப எதிர்த்து போறேன்? இஸ்ரவேலை. நான் யாரை எதிர்த்து போறேன்? இஸ்ரவேலை. இஸ்ரவேலை எதிர்த்து ஆகீஸும் பெலிஸ்தியர்களும் சேர்ந்து போகிற யுத்தத்துல தாவீது இப்ப என்ன பண்றாரு? பங்கு பெறாரு. இதே தாவீது இதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அதே பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து 40 நாள் முற்றுகை போட்டு, என்னிலும் பலத்தவன் யாரும் இருக்கானா, என்னோடு ஒருவனுக்கு ஒருவன் யுத்தம் பண்ண வாங்க, அப்படி என்னைய முறியடிச்சிட்டா பெலிஸ்தியர் முழுவதும் உங்களுக்கு சரணடைகிறோம், அப்படி ஒருவன் என்னை தோற்கடிக்கலன்னா மொத்த இஸ்ரவேலும் எனக்கு வந்து என்ன பண்ணணும்? அடிமையா இருக்கணும்னு ஒரு சத்தம் கெர்ஜித்தது ஏலா பள்ளத்தாக்குல. கோலியாத்தின் சத்தம். கோலியாத் யாரு? பெலிஸ்திய தேசத்தை சேர்ந்தவன். அங்க யுத்தம் பண்ணது வந்தது யாரு? பெலிஸ்தியர் ஜனங்கள். அந்த பெலிஸ்தியர் ஜனங்கள் 40 நாட்களாய் இஸ்ரவேல் ஜனங்களை முற்றுகை போட்டு அவர்களை தோற்கடிக்கத்தக்க, ராஜாவின் இருதயமே கரைந்து போகத்தக்க, பயந்து போகத்தக்க அப்படிப்பட்ட வார்த்தையை கெர்ஜித்தவர்கள் தான் பெலிஸ்தியர்கள். அப்படிப்பட்ட பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக யாருமே எழும்பாமல் இருக்கும் பொழுது தாவீது என்கிற சின்ன பையன், தாவீதுக்கு அப்பொழுது அதிகபட்சம் ஒரு 17 வயது அல்லது ஒரு 15 வயது இருக்கும். 17-15 வயது உள்ள ஒரு சின்ன வாலிபன் சுமார் ஒரு 30 வயது அடங்கிய கோலியாத்தை எதிர்க்கிறான். எத்தனை வயது நிரம்பினவன்? வெறும் 15 வயது நிரம்பினவன் 30 வயது நிரம்பின ஒரு கோலியாத்தை எதிர்க்கிறான். அவன் வயதில் மாத்திரம் பெரியவன் அல்ல, தோற்றத்திலும் பெரியவன். அந்த பகுதியை வாசிங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனத்தை வாசிக்கலாமா? சாரி, மன்னிக்கணும், 4, 5, 6, 7, 8 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 6 முழம் உயரம். ஒரு முழங்கிறது 1.5 அடி. ஒரு முழங்கிறது 1.5 அடி. அப்ப 6 முழம்னா என்னங்க என்னைய பாக்குறீங்க? 9 அடிங்க. 6 முழம்னா அவன் எத்தனை ஹைட்டு? 9 அடி உயரம். மனுஷன் என்னைக்காவது நீங்க பாத்துருக்கீங்களா? யாராவது பார்த்ததுண்டா? அவனுடைய எத்தனை முழம் போட்டிருக்காங்க? ஒரு முளை எவ்வளோ அடி? அப்ப 6 முழத்துக்கு சரியா தானே சொன்னேன்? தப்பா சொல்லி கணக்கு சரிதானே? அப்ப சரி. அப்ப ஒசரம் எவ்வளவு போட்டிருக்கிறாங்க? அவனுடைய 6 முழமும் 1 ஜானுமாம். 6 முழமும் பிளஸ் 1 ஜான். சரிங்களா? அடுத்து வாசிங்க. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான்.
அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். போதும். அப்ப கோலியாத்து பார்க்க எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பெரிய ராட்சச கணக்கா இருக்கிறான். ஒசரமே எவ்வளவு அடி இருக்கு? 9 அடிக்கு மேல இருக்கு. அவன் 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 ஏந்தி வருகிறதான ஈட்டியவே ஒரு மனுஷன் தூக்க முடியாது. ஆனா அந்த ஒரு ஈட்டியை அவன் ஒத்தக்கையில தூக்குவான். 2 பேர் சேர்ந்து தூக்குற ஈட்டி, அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய 2 கையால சுமக்க முடியாமல் சுமந்து வருகிற ஈட்டியை அவன் ஒருவனாய் தூக்குவான், தூக்கி எறிவான். அவ்வளவு பலமிக்க பலசாலியான ஒரு கோலியாத்தின் ஒரு பெலிஸ்திய ஜனம் வந்து நிக்குது. அந்த ஜனத்துக்கு முன்பாக இஸ்ரவேலால நிக்க முடியல. ஆனா நிக்கிறது யாரு? தாவீது. இது முதல் குறிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க இந்த வார்த்தைய. முதலாவது தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமா நின்ற இடம் ஏலா பள்ளத்தாக்கு. சிறு வயதில் இருந்த விசுவாசம், சிறு வயதில் இருந்த வைராக்கியம், சிறு வயதில் இருந்த அந்த ஆர்வம் இப்போ வாலிபனாய் மாறின பொண்ணு ஏன் இல்லாம போச்சு? இதே பெலிஸ்தர் தான் இன்னைக்கு ஏலா பள்ளத்தாக்குல வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா நின்றப்ப அன்றைக்கு தாவீது வைராக்கியமா நின்னான். இவன் யாரா என் ஜனத்தை பார்த்து யுத்தம் பண்ண வர்றதுக்கு? யாரு இவன் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வர்றதுக்கு? விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனம் உள்ளவனை வந்து முறியடிக்கிறதா? முடியாது, அவனை நான் நிச்சயமா தோக்கடிப்பேன்னு தாவீது கிளம்புனாரு. ஆனா அதே தாவீது 28:2 சொல்ற, நான் அவன் கூட யுத்தத்துக்கு வரேன். யாரை எதுக்க? இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்க. அப்போ உன் மனம் ஏன் மாறியது? உன் மனம் ஏன் மாறியது? அதே தாவீது யாரை எதிர்த்து போறாரு? சவுல் ராஜாவை எதிர்த்து போறாரு. யுத்தத்துல யார் வருவா? அப்ப ராஜா வந்து தானே ஆகணும், ராஜா நின்று தானே ஆகணும். இதே தாவீது முன்பு ஒரு வார்த்தையை சொன்னாரு, அபிஷேகம் பண்ணினவன் மேல் கை வைக்க மாட்டேன்னாரு. அபிஷேகம் பண்ணவன் மேல இதை விட ஒரு வார்த்தை மேலான சொன்னாரு, அவன் சால்வையை கூட நான் அறுக்க மாட்டேன். அறுத்ததுக்கு கூட மனஸ்தாபப்பட்டவர். கொல்ல மாட்டேன், சால்வையை அறுத்துட்டு வரேன். கொல்ல மாட்டேன், ஈட்டியும் சொம்பையும் தூக்கிட்டு வரேன். அப்ப 2 முறை சவுலை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அபிஷேகம் பண்ணி கை வைப்பது எப்படி? அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்ததுக்கு கூட அவர் அவ்வளவு மனஸ்தாபப்பட்டார். எதுக்குங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கினதுக்கு அவ்வளவு மனஸ்தாபப்படணும்? ஏன்னா வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்குதலை ஒருத்தன் அறுத்து விட்டால் அவன் உயிரோடு இருக்கிற நடைப்பணத்துக்கு சமம். ஒருவனுடைய வஸ்திர தொங்கல் சால்வையை ஒருவன் அறுத்து விட்டான் என்றால் அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் நடை பிணம்தான். அப்ப தாவீதுடைய மனம் அடிச்சு கொள்ளுது, என் ஊழியனை நான் அவமானப்படுத்த எனக்கு மனதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறான், தூங்கிட்டு இருக்க நேரத்தை சால்வையின் தொங்கதை அறுத்துட்டு போறான். விடிஞ்சு காலை என்ன வார்த்தை வரும்? உன் சால்வையவே உன்னால காப்பாற்ற முடியல, நீ எங்க இஸ்ரவேல் தேசத்தை? நீ எல்லாம் ராஜாவா இருக்க? வார்த்தை வருமா? வராது. இந்த வார்த்தை தன்னுடைய எஜமானாகிய சவுலுக்கு கொடுத்துட்டோமேன்னு யார் அடிச்சுக்கிட்டது? அவ்வளவு நல்லவனா தாவீது இருந்தான். நல்லவனா இருந்தாரு தாவீது. ஆனா அதே தாவீது இப்ப யார் எதிர்த்து போறாரு? அதே சவுல் ராஜாவை. இப்போ அந்த தேசத்துக்கு யார் தான் ராஜா? சவுல் தான் ராஜா. எந்த புறஜாதியாரை முதலாவது எதிர்த்தாரோ அதே ஜனத்தோடு இப்ப கூட்டு வச்சிருக்கிறாரு. எந்த ராஜாவை நான் தொடமாட்டேன்னு வைராக்கியம்னாரோ அதே ராஜாவுக்கு விரோதமா என்ன பண்றாரு? யுத்தத்துக்கு வராரு. இப்ப எந்த ஜனங்களை முறியடிக்க போறாரு? தேவ ஜனங்களை முறியடிக்க போறாரு. இப்ப எந்த ஜனங்களை முறியடிக்க போறாரு? தேவ ஜனங்களை முறியடிக்க போறாரு. அப்ப தாவீதுடைய மனம் மாறியது காரணம் என்ன? அன்றைக்கு அப்படி கர்ஜித்தவன் இன்றைக்கே மாறினான். ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத்தை விட ஆக்ரோஷமாய் கர்ஜித்த தாவீதுடைய கர்ஜனை எங்க போச்சு? சவுலை குறித்து பேசும் பொழுது நான் மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று கர்ஜனை போட்ட தாவீதின் குரல் எங்க போச்சு? அன்றைக்கு இருதயம் அடித்து மனஸ்தாபப்பட்ட தாவீதின் அந்த மனஸ்தாபமான இருதயம் இன்றைக்கு எங்க போச்சு?
ஆகீஸோடு சேர்ந்து பெலிஸ்தரோடு சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறிய உன் இருதயம் எங்க போச்சு? இன்றைக்கு நம்ம யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்? யாரை நம்ம மனஸ்தாபப்படுத்திட்டு இருக்கிறோம்? யாரோட கூட்டு வச்சிருக்கிறோம்? யாரை எதிர்த்து போறோம்? ரொம்ப 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 முக்கியம். தாவீது எதிர்த்து போன தன் ஜனத்தை, தன் தேசத்தை, தான் வாழ்ந்த பிறப்பிடத்தை எதிர்த்து போறார் தாவீது. இப்ப தாவீது போனா கண்டிப்பா ஜெயிப்பார்னு தெரிஞ்சா கர்த்தர் தாவீதை அந்த யுத்தத்துல அனுமதிக்கல. தாவீது போனா கண்டிப்பா ஜெயிக்காம வர மாட்டாரு. ஏன்னா தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார்னு இருக்கு. அவன் வர வர விருத்தி அடைந்தான் இருக்கு. அப்ப இந்த யுத்தத்துல மாத்திரம் ஆயுசோட தாவீது போயிருந்தா கண்டிப்பா தாவீது ஜெயிச்சிருப்பார். கர்த்தர் யுத்தத்துல வெற்றியை கொடுத்திருப்பார். ஒரு சின்ன பையனா இருக்கும் பொழுதே பெருசான முடியடிச்சவர் இளைஞனானதுக்கு அப்புறம் சும்மா விட்டுருவாரா? ஜெயிப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. இவன் போனா கண்டிப்பா ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிட்டா இஸ்ரவேல் யாருடைய கைக்கு போயிரும்? ஆகீசுடைய கைக்கு போயிரும். பெலிஸ்தியனும் ஆகீசும் சேர்ந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்வாங்க. கடைசி வரைக்கும் தாவீது மெய்க்காவலனாகவே தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்து அந்த யுத்தத்துக்கு தாவீதை கர்த்தர் அனுமதிக்கல. அப்ப இந்த இடத்துல தாவீதுடைய மனசு ஏன் மாறுச்சு? இதுவரைக்கும் மாறு தட்டின உன்னுடைய தேவனை ஏன் மறந்த? உன் ஜனத்தை ஏன் மறந்த? உன் ராஜாவை ஏன் மறந்த? இவ்வளவு கர்ஜனை, இவ்வளவு வைராக்கியம் எங்கெங்க போச்சு? நம்முடைய ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் அந்த கர்ஜனை இருக்குமா? அந்த வைராக்கியம் இருக்குமா? அந்த விசுவாசம் இருக்குமா? வளர வளர விசுவாசம் இருக்காதா? வளர வளர வைராக்கியம் வளராதா? வளர வளர ஆவிக்குரிய காரியம் வளராதா? எதுதான் வளருது இப்ப தாவீதுக்கு? தேசத்தை குறித்து தாவீது யோசிக்கல. சவுலை குறித்து தாவீது யோசிக்கல. அதே சவுலோடு தன் இருக்கிற நெருங்கிய சிநேகிதனாகிய யோனத்தானே அவர் என்ன பண்ணல? நினைக்கல. இப்ப சவுலோடு யார் இருக்கிறா? யோனத்தான் படை தளபதியா இருக்கிறாரு. அப்ப யோனத்தானையும் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஒன்னு கொல்லணும், இல்ல முறியடிக்கணும். இத்தனை பேரையும் பகைக்கிறது காரணம் என்ன? ஒரு காரணமும் என்ன இல்ல. தேடி பார்த்தா ஒரு காரணமும் இல்ல. ஏன்னா அடுத்த ராஜா தாவீது தான். கர்த்தர் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார்னா அவர் எந்த காலத்திலேயும் அந்த காலத்துல தான் வைப்பார். அது வரைக்கும் யார் நினைச்சாலும் அந்த ராஜாவை என்ன பண்ண முடியாது? ஆக முடியாது. அப்ப தேவன் குறித்த காலத்தில் தான் காரியத்தை என்ன பண்ணுவாரு? செயல்படுத்துவார். அப்ப தாவீதுக்கு அடுத்த ராஜன் கன்ஃபார்ம். இப்ப ராஜா பதவிக்கு அவர் ஆசைப்படுறதுக்கான வேலையும் இல்லை. சவுல் சத்திர தன்னை போல தாவீது கையில ஆட்சி வந்துடும். தாவீது தான் ஜனங்களை மொத்தம் ஆளுகை செய்ய போறாரு. இதன் மத்தியில் இந்த இடைப்பட்ட காலத்துல யுத்தத்துக்கு ஏன் அவர் அனுமதி கொடுக்கிறாரு? காரணம் ஆயிசுக்கும் தாவீதுக்கும் இருந்த நட்புக்காக அவர் என்ன பண்றாரு? போகிறாரு. ஒரு உலக நட்பு நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போதுங்கிறத யோசிங்க. உலகத்தால் ஏற்படுகிற நட்பு, உலகத்தால் ஏற்படுகிற பிணைப்பு, உலக மனுஷனுக்கு கொடுக்கிற வாக்கு, உலக மனுஷனுக்கு செய்த நன்மைக்கு நானும் அவனுக்கு பதிலுக்கு நன்மை செய்வேன் என்று வருகிற அந்த எண்ணம் தான் நம்மளை என்ன பண்ணுது? நம்முடைய அநேக அபிஷேகத்தை, அநேக பொருத்தனைகளை, அநேக விதமான அந்த காரியங்களை கூட மாற வைக்கிறது தெரியுமா? உலகத்தால் ஏற்படக்கூடிய நட்பு. தாவீது ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தாவீதுக்கு யாருமே இடம் கொடுக்கல, உண்மைதான். அப்ப சிக்லாக்க தாவீதுக்கு யார் கொடுத்தா? ஆகீஸ் தான் கொடுத்தாரு. 27ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 5-6. தாவீது ஆகாசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடந்தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அதன் நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப சிக்லாக்கை ஆகீஸ் தாவீதுக்கு கொடுத்ததால இப்ப இவர் எங்க போறாரு? பெலிஸ்தியரோடு சேர்ந்து யாரை எதுக்க போறாரு? இஸ்ரவேல் எதுக்க போறாரு. அதனாலதான் உலக சிநேகம் தேவனுக்கு பகை. உலக சிநேகம் தேவனுக்கு முன்பாக பகையா இருக்கிறது காரணம் இதுதான். இந்த சிநேகம் தேவனைவே எதுக்க வைக்குது.
தேவ ஜனங்களை எதுக்க வைக்குது. எந்த ராஜாவின் மேல கை வைக்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணினானோ அதே ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ண குதிரையின் மேல ஏறி ஈட்டியை பிடித்துக் கொள்ள நான் போகிறேன்றாரு. எந்த உயிர் நண்பன் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஆரம்பத்தில் உதவி செய்தானோ அந்த உயிர் நண்பனை எதிர்த்து இப்ப என்ன பண்றாரு? பட்டயத்தோட போறாரு. எந்த ஜனம் தன்னை வளர்த்து எடுத்ததோ அந்த ஜனத்துக்கு விரோதமா போறாரு. இன்னும் சொல்ல போனா தாவீதுடையதான 7 சகோதரர்கள் எங்க தான் இருக்கிறாங்க? சவுலுடைய ராணுவத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப தன் குடும்பத்தையே அவர் என்ன பண்றாரு? எதிர்த்து தான் போறாரு. ஏன் தாவீதுடைய மனம் மாறுது? உலக சிநேகம். அநேக நேரத்துல நம்மள எது தெரியுமா தடுமாற வைக்குது? உலக சிநேகம். நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? இந்த மச்சானுக்காக இது கூட பண்ண மாட்டியா? இந்த மாமனுக்காக இது கூட பண்ண மாட்டியான்னு இந்த உறவு முறைகளை சொல்லி, நட்பின் பேரை சொல்லி நம்மை அநேக நேரத்தில் அநேகர் தடுமாற வைக்கிறாங்க. சிக்கலாக்க கொடுத்துட்டு ஆகீஸ் யாரை கூப்பிடுறாரு? யுத்தத்துக்கு தாவீதை கூப்பிடுறாரு. எங்க இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போற, நீ என் கூட வா. தான் வாழ்வதற்கும் தன்னோடு கூட இருக்கிற 600 பேர் வாழ்வதற்கும் 600 குடும்பங்கள் வாழ்வதற்கும் கொடுத்த சிக்கலாக்குக்காக ஆகீஸுக்கு நன்றியா இருக்கிறேன்னு சொல்லி இப்ப தாவீது யுத்தத்துக்கு போறார். இதுக்கு அவர் வனாந்தரத்துல இருந்திருக்கலாம். இதுக்கு அந்த காட்டுக்குள்ள அந்த குகைக்குள்ளே அவர் என்ன பண்ணிருக்கலாம்? கம்முன்னு இருந்திருக்கலாம். அப்படி கம்முன்னு இருந்திருந்தா இன்றைக்கு குடும்பத்தை அமலேக்கர் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. நாம் அநேக நேரத்தில் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழக்க காரணமே இந்த உலக சிநேகம் தான். உலக சிநேகத்துக்கு நம்ம முக்கியத்துவப்படுத்தி, உலக சிநேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக சிநேகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அநேகத்தை இழந்துட்டோம். திரும்பி வந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. தாவீது அந்த யுத்தத்துக்கு போனாரு. பெலிஸ்தியன் விரட்டி விட்டான். திரும்பி வரப்போ ஒருத்தனும் இல்லை குடும்பத்துல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்றைக்கு நீங்கள் தேவனுக்கு விட உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக சிநேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க போறீங்களோ, திரும்பி வரும்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்திருப்பீங்க. அதை நீங்க எத்தனை பேர் இந்த வருஷத்துல கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. நீங்க நல்லா கவனிங்க. என்றைக்கு நீங்க தேவனை விட்டு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீங்க நல்லா போனோம் வந்தோன்னா அந்த காரியமும் நடந்திருக்காது. இந்த காரியமும் விளங்காம போயிருந்திருக்கும். அந்த காரியமும் நடந்திருக்காது. போன காரியமும் உருப்பிட்டிருக்காது. வந்து பார்த்தா இருந்த காரியமும் இருந்திருக்காது. நம்முடைய மனம் மாறுறதுனால நம்ம அநேக நேரத்தில் நம்ம இடத்துல இருந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். 600 பேர் இது வரைக்கும் தாவீதை நம்புனா, இப்ப 600 பேர் கையிலையும் கல் இருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட தாவீதை எதிர்த்து பேசாத மனுஷங்க. தாவீது ஊன்னா ஊஹுன்னா ஊகும் அப்படி இருந்தவங்க. நில்லுனா நிப்பாங்க, குதினா குதிப்பாங்க. அப்படிப்பட்ட நீ கல் எடுக்க காரணம் என்ன? உன் மனம் மாறியதுனால. இன்றைக்கு அநேகர் நம்மோடு இருந்தவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம மனம் மாறினதுனால. சில பேர் சொல்லுவோம், நேற்று வரைக்கும் நல்லவனா இருந்தானப்ப இன்னைக்கு என்னையும் எதிர்த்து வரான். நீ மாறிட்டு அதனால தான் எதிர்த்து வரான். நீ அதே நேசத்தோட, அதே பாசத்தோட, அதே அன்போட இருந்தா அவன் அவனை எதிர்த்து வர போறான். அப்ப தாவீது தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையும், தன் குடும்பத்தையும், தன் மனைவியும், தன் பிள்ளையும் இழக்கிறதுக்கு காரணம் அவர்தான். அவருடைய மனம் மாறி ஆகீஸோட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போய் தான் தேவன் பார்த்தாரு. நீ என் ஜனத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரியா? உன் ஜனம் இருக்கான்னு பாருன்னு திரும்பி வரப்போ ஒருத்தனையும் விட்டு வைக்கல. அது வரைக்கும் தாவீதுக்கும் 600 பேருக்கும் இருந்த பாண்டிங் அன்னைக்கு முறிஞ்சு போச்சு. 200 பேர் என்னால வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. நானா சோர்ந்து போயிட்டு என்னால வர முடியாது, நீ வேணா போ. இது நாள் வரைக்கும் தாவீது கூப்பிட்டா பின்னாடியே போனவங்க இன்னைக்கு 200 பேர் என்ன பண்றான்? வர முடியாது, நீ வேணா போ. ஏன் நம்ம மாறுறோம்? ஏன் அவனோடே திரும்ப திரும்ப போய் கூட்டு வைக்கிறோம்? அந்த பெலிஸ்தரோடே போய் ஏன் கூட்டு வைக்கிறோம்? அப்ப நம்ம யோசிக்கணும். நம்முடைய சிநேகம் நம்மை தேவ பிள்ளை என்பதையே மறக்க வைக்குது. நான் தேவ பிள்ளை என்பதை எது மறக்க வைக்குது? உலக பிணைப்பு, உலகத்தால் ஏற்பட்ட சிநேகம். காரணம், தேவன் அங்கத்தான் இருப்பார், அவரை நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். இவன் இன்னைக்கு என்ன பண்ணிடுவான்? இவனை இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிக்க முடியாது. ஸோ இவன் தான் முக்கியம். தேவனை அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன், இல்லை நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், இல்லை 4 மணி நேரம் லேட்டாக வந்து பார்த்துக்கிறேன். இப்படி நீங்கள் எத்தனை முறை முக்கியத்துவப்படுத்தி உலகத்தின் சிநேகத்துக்கு நீங்கள் இறங்கி போனாலும் உங்கள் ஆசீர்வாதத்தின் அளவை குறைந்து கொண்டே தான் இருக்கும். ஆசீர்வாதத்தின் அளவு குறைந்து கொண்டே தான் இருக்கும்.
முதல் காரணம் என்ன? அவன் மனம் மாறினது. மனம் மாற காரணம் என்ன? உலக சிநேகம். இன்றைக்கு நட்புக்காக உயிரோடு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? சும்மா சொல்லுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நண்பனுக்காக எதையும் துணிஞ்சு செய்ய எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இல்லையா? உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடையதான உறவுக்காக நீங்க எதுவுமே துணிஞ்சு செய்ய மாட்டீங்களா? இறங்குவீங்களா மாட்டீங்களா? என்னமோ உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி, நீங்கள்லாம் இது வரைக்கும் ஜாலியாக இருந்ததே இல்லாத மாதிரி, நானே நேற்று தான் பாஸ் இந்த உலகத்துக்கு வந்தேன், நீங்கள் வேற புதுசாக கேட்குற மாதிரியே பார்க்குறீங்களே நீங்கள். இப்போ நட்புக்காக இறங்க நம்ம ஆயத்தம், உசுரை கொடுக்கலனாலும் இறங்கி நிற்போம்ல. அப்படி இறங்குனா சாட்சி கெட்டு போயிடும். அப்படி இறங்குனா சாட்சி கெட்டு தெருவில் தான் நிற்கணும். தெளிவாக சொல்கிறேன். தாவீது அப்படி இறங்கி தான் சாட்சி கெட்டு நிற்கிறாரு இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில். நட்புக்காக எவ்வளவு தூரம் நான் வருவேன்னு பஞ்சு எல்லாக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அது கேட்ட இடத்தையே தூக்கி எறிஞ்சிருங்க. எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே விட்டுருங்க. இறங்குனீங்கன்னா உங்கள் சாட்சியை நிச்சயமாக நீங்கள் இழந்துருவீங்க. ஆவிக்குரியவனுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இறங்கலாம். ஆனால் உலக மனுஷனுக்காக ஒரு ஆவிக்குரியன் இறங்குவானா அவன் ஜீவிதம் அன்னைக்கே முடிஞ்சு. அன்றைக்கே அவன் சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த வருஷத்தில் எத்தனை முறை அந்த மாதிரி சரிவை சந்திச்சிங்க? எத்தனை சரிவை சந்திச்சிங்க? கொஞ்சம் நெஞ்சமா? எத்தனை சரிவு? அவன் முக்கியம்னு போனேன், இங்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவனுக்காக இறங்குனேன், நான் செலவு பண்ணது தான் மிச்சம், மீதம் எடுத்தாதான் எனக்கு சரித்திரம் இல்லை. நீங்க இனிமேலும் இறங்குவீங்கன்னா இதை விட 2 மடங்கு அதிகமாக என்ன பண்ற மாதிரி இருக்கும், இழப்பீடு கொடுக்குற மாதிரி இருக்கும். தாவீது கொடுத்த இழப்பீடு தன் குடும்பத்தை மாத்திரமல்ல, தன்னோடு இருந்த அத்தனை குடும்பத்தையும் தாவீது இழப்பீடா கொடுத்துருக்காருங்க. மனம் மாறாதீங்க. உங்க மனம் எப்ப தெரியுமா மாறணும்? தேவனுக்காக மாறணும். தேவனுக்காக மாறணும். தேவனுக்காக நிக்கிறதுக்கு உங்க மனம் மாறணும். முன்னாடி எப்படி நின்னீங்க? சிறு வயதுல எப்படி இருந்தீங்க? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்பத்துல எப்படி நின்னீங்க? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்பத்துல கோலியாத் எதிர்த்து நின்னாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்பத்துல யார் எதிர்த்து நின்னாரு? கோலியாத் எதிர்த்து நின்னாரு. அதே போலதான் நாமளும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்ப காலத்துல, அந்நிய பாஷையின் வரங்கள் கிடைக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல, ரட்சிப்பு கிடைத்த ஆரம்ப காலகட்டத்துல நம்ம ரொம்ப வைராக்கியமா நின்னோம். ஆனால் அந்த வைராக்கியம் இன்றைக்கு கொஞ்சமாய் மறைந்து விட்டது. அதனால் எதிர்த்தவனோட இன்றைக்கு கூட்டு வச்சு நிற்கிறோம். அதான் உலகம். உலகத்தை எதிர்த்து தானே வந்தோம், எதுக்காமையா வந்தோம்? எத்தனை பொருத்தனை, எத்தனை பேர் பிரஸ்தாபம்? சவுலை கொல்ல மாட்டேன், ஜனத்தை கொல்ல மாட்டேன், யோனத்தானை கொல்ல மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் மீறி நடக்கிறோமே. நம்முடைய மனம் மாறக்கூடாது. எதுக்காக? உலகத்துக்காக தேவனிடத்துல நம்முடைய மனம் மாறக்கூடாது. தேவனுக்காக உலகத்தின் நிமித்தம் நம்முடைய மனம் மாறலாம். எனக்கு இதுதான் முக்கியம், தேவன் தான் முக்கியம், எனக்கு உலகம் முக்கியம்னு மனம் மாறது தப்பு இல்லை. ஆனா உலகம் தான் முக்கியம், தேவன் முக்கியம்னு மனம் மாறினாலும் அது தவறு. இரண்டாவது, அதே 1 சாமுவேல் 30:1-2 வாசிங்க. 1 சாமுவேல் 30:1-2. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். இரண்டாவது நான் சொன்னது என்ன? முறியடித்ததை குறித்து கவனமா இருக்கணும். நம்ம எதை முறியடிச்சோமோ அதில் நம்ம என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். நம்ம முறியடிச்ச காரியம் யாரு? அமலேக். நம்ம அமலேக் என்ன பண்ணியிருக்கிறோம்? முறியடிச்சிருக்கிறோம். ஆனா அந்த அமலேக் என்ன பண்ணக்கூடாது? அவனிடத்தில் ஜாக்கிரதையா இல்லாம இருக்கக்கூடாது. எது தெரியுமா குறிக்குது? நமக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை, பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு.
அந்த விடுதலையை நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கணும். அந்த விடுதலையின் மேல நம்ம ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆனா தாவீது நினைச்சாரு, நான் அமலேக்க முறியடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அமலேக் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான் அப்படின்னு தாவீது நினைச்சிட்டு இருந்தார். ஆனா தாவீதுக்கு தெரியல, சில நாளுக்கு பின்பு அமலேக் திரும்பி வந்தான். சில நாளுக்கு பின்பு அமலேக் திரும்பி வந்தான். வந்து ஒட்டுமொத்த பேரையும் சூறையாடிட்டான். ஒட்டுமொத்த பேரையும் சூறையாடிட்டான். தாவீது அமலேக்கிற யுத்தம் பண்ண போறப்ப எல்லாத்தையும் கொன்னு போட்டு வந்தார். ஒருத்தரை மிச்சம் வைக்காம வந்தார். ஆனா அதே அமலேக்கியர் திரும்பி வந்து தாவீதோடு இருந்த அத்தனை பேரையும் கொண்டு போயிட்டார். அப்ப தாவீது எதை குறித்து யோசிக்கல, தான் தோற்கடித்தவன் திரும்பி வருவான் என்பதை தாவீது யோசிக்காம போயிட்டார். வேதத்துல ஒரு வார்த்தை அழகா உண்டு. லூக்காவின் சுவிசேஷம் 11:26 வாசிங்களேன். லூக்காவின் சுவிசேஷம் 11:26. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். ஸ்தோத்திரம். இங்க அழகா லூக்கா சொல்றாரு, ஒருவனிடத்திலிருந்து ஒரு ஆவி துரத்தப்பட்ட அவன் விடுதலை ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். காரணம், அது போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவியை கூட்டிட்டு வரும். அப்ப அவருடைய முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமை மோசமா மாறிடும். கர்த்தர் நமக்கு யாரிடத்தில் விடுதலை கொடுத்தாரோ, விடுதலை கொடுத்த இடத்தை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எதுல இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு, எதுல இருந்து ரட்சிப்பு கொடுத்தாரு, எதுல இருந்து மீட்டெடுத்தாரு, நம்மை மீட்டெடுத்த இடத்தை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம், அது இன்னொரு விசை நம்மை முறியடிக்க அது திரும்பி வரும். சில பாவங்கள் அப்படிதான். அந்த பாவங்கள்ல இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த பாவம் நம்மளை மறுபடியும் தன் வசப்படுத்திக் கொள்வதற்கு அது இன்னும் தன்னிலும் மிகுந்த பலன் கொண்ட 7 பேரை கூட்டிட்டு வரும். சவுலை குறித்து ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். 28வது வசனத்தில் 6 இருந்து சில வசனத்தை வாசிங்களேன். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்க தரிசனங்களாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றாள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயின் இடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களாயும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. ஸ்தோத்திரம். சட்டத்தை போட்டது யாரு? சவுல். தேடி போனது யாரு? சவுல். சட்டம் போட்டதே சவுல் தான். குறி சொல்றவன், அஞ்சனம் பார்க்கறவன், நாள் பார்க்கறவன் தேசம் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியில போன்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சதே சவுல் தான். இப்ப தேடி போறதும் அதுதான். கர்த்தர் நமக்கு எந்த இடத்துல வெற்றியை கொடுத்தாரோ, எவனை தோக்கடிச்சு நமக்கு வெற்றியை கொடுத்தாரோ, தோக்கடிச்சவனை நம்ம ரொம்ப அற்பமா எண்ணக்கூடாது. நாம் ஜெயித்து வந்த உலகத்தை நாம் ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். இதுக்கப்புறம் உலக என்னை மேற்கொள்ளாது, இதுக்கப்புறம் அந்த பாவ என்னை மேற்கொள்ளாது, இதுக்கப்புறம் அந்த பலவீனனை மேற்கொள்ளாது. நாம் அஜாக்கிரதையா இருப்போம் என்றால் அந்த பாவம் நம்ம மறுபடியும் மேற்கொள்ளும். தன்னிலும் பொல்லாத 7 கொண்டு வந்து நம்மளை மேற்கொள்ளும். அப்ப நம்முடைய முன்னிலைமையோட பின்னால் ரொம்ப கேடு உள்ளதா போகும். இப்ப தாவீது யார்கிட்ட போய் நிற்கிறான்? அந்த சொப்பனம் பார்க்க அஞ்சனம் பார்க்குற அந்த ஸ்திரீ கிட்ட போய் நிற்கிறாரு. அந்த ஸ்திரீ சொல்றாங்க, உனக்கு தெரியாதா சவுல் கட்டளை போட்டது உனக்கு தெரியாது. இப்போ யார்கிட்ட சொல்றாங்க? கட்டளை போட்ட சவுல்கிட்டயே இந்த அம்மா சொல்றாங்க, உனக்கு தெரியாது சவுல் ராஜா போட்டது. அதற்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே தெரியுது, அந்த ஸ்திரீக்கு தெரியுது, வந்திருக்கதே சவுல் தான் அப்படின்னு. இது எப்படி தெரியுமா இருக்கு? பொதுவாகவே கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு அபிப்பிராயம் ஒன்று உண்டு. என்ன அபிப்பிராயம்? பொதுவான அபிப்பிராயத்தை தான் நான் சொல்றேன். என்ன அபிப்பிராயம்? அவங்க ரொம்ப ரொம்ப
நல்லதுங்க, ரொம்ப நல்லது. அவங்கள போல நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மேலோட்டமான பார்வை கிறிஸ்தவத்தின் மேல இருக்கு. அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, அவங்க உதவி செய்யறவங்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல எந்த கெட்ட பழக்கமும் அவங்கள்ட்ட இது ஒரு ஒரு அபிப்பிராயம் யார் மேல இருக்கு? கிறிஸ்தவத்தின் மேல இருக்கு. ஆனா கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான்? கிறிஸ்மஸுக்கு ஒரு ஃபுல் பாட்டில், நியூ இயருக்கு 2 ஃபுல் பாட்டில், இதுல பார்ட்டி, கெட் டுகெதர் வேற. இயர் ஒன் இயர் கெட் டுகெதர். கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளேயே உட்காந்து குடிக்கிற குடும்பம் இன்னைக்கு இருக்கு. குடும்பத்துக்குள்ள உட்காந்து, வீட்டு ஹாலில் உட்காந்து குடிக்கிற சில வேண்டாம் ஆள் இருக்கிறாங்க. எந்த குடும்பத்துல? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்துல. எதுல இருந்து விடுதலை கொடுத்தாரு கர்த்தர் உனக்கு? குடியில இருந்து விடுதலை கொடுத்தாருல, இச்சையில இருந்து விடுதலை கொடுத்தாருல, போதை பழக்கத்துல இருந்து விடுதலை கொடுத்தாருல. திரும்ப அதை தொடர, நீ தொடு, 7 உள்ள வரும், உன் வாழ்க்கை நாசமா போகணும் வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. மறுபடியும் லூக்காவின் சுவிசேஷம் 11:26 வாசிங்க. சந்தேகமா பார்க்கறாங்க எல்லாரும், என்னமோ நான் அவங்களை திட்டுறதுக்காகவே வசனத்தை பேசுற மாதிரி. லூக்காவின் சுவிசேஷம் 11:26. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும் என்றார். எப்படி இருக்குமா? அதிக கேடு. அது வயது அழகா சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தைய. 7 சேர்ந்து உட்புகுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? உள்ள வரும். 2வது கூடாரம் போட்டு தங்கும். 3வது உன் வாழ்க்கையை நாசமாக்கிறோம். கர்த்தர் எதுல இருந்து விடுதலை கொடுத்தாரோ அதுல ஜாக்கிரதையா இருங்க. என்றைக்குனாவது நம்மளை மேற்கொள்ள வரும். இன்றைக்கு இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் நிச்சயம் அதை நீங்க தொடுவீங்க. தொடும் பொழுது அது 7ஆ மாறும். 7ஆ மாறி உங்களுக்குள்ள உள்ள பூரும், கூடாரம் போடும், தங்கிரும். அப்புறம் வாழ்க்கை சிறுக 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 நாசமா போயிடும். என்னைக்காவது கவனிச்சிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கை ஏன் என்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவம் வந்துச்சு, என்னைக்கு போராட்டம் வந்துச்சு, என்னைக்கு பலவீனம் வந்துச்சு, என்னைக்கு சோறுகள் வந்துச்சு, நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்கு விடுதலையாக்கப்பட்ட காரியம் மறுபடியும் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சோ அன்று முதலே இது ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வீட்டில் உட்காந்து நல்லா யோசிங்க. என்னையிலேருந்து நம்ம குடும்பம் எப்படி போச்சு? எப்போ நமக்குள்ள சமாதானம் இல்லாமல் போச்சு? எப்போ நம்முடைய குடும்பம் பிரிய ஆரம்பிச்சிச்சு? எப்போ நம்ம குடும்பத்தில் வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிச்சு? உனக்கு விடுதலை கொடுத்த காரியம் அதை நீ அசால்ட்டாக நினச்சிட்ட. இன்னைக்கு எத்தனையோ இப்போ ரட்சிப்பு எப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கொடுத்துட்டாரு, வாங்கிட்டேன். ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு வரேன், இப்போவும் வந்துக்கிட்டு இருக்கிறேன், இனிமேலும் வருவேன், வராமல் இனிமேலும் வருவேன். ஆனால் ஏன் வரேன்னு தெரியாது, எதுக்கு வரேன்னு தெரியாது, ஆனால் வருவேன். அப்போ கவனிக்கணும். ஏதோ ஒன்று மறுபடியும் என்ன வந்துருச்சு, உள்ள புகுந்துருச்சு. இடம் கொடுத்தது நான் தான், விரட்டி அடித்ததும் நான் தான், இன்னைக்கு தேடி போனதும் நான் தான். விரட்டி அடித்ததும் ஒரு நாள் உட்காந்து உபவாசம் போட்டு அழுதது உண்டு. இந்த பாவம் என்னை விட்டு போகாத ஆண்டவர், இந்த அக்கிரமம் என்னை விட்டு போகாத ஆண்டவர் அழுதது உண்டு. கண்ணீர் சிந்தி அழுதது உண்டு. காரணம் ஆசீர்வாதத்துக்காகவா? அப்போ அதுக்கு மட்டும்தான் நம்ம பாவத்தை விட்டு கொடுப்போமா? ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே மறுபடியும் குடியும் குத்தனமா கிளம்பிடுவோமா? அதுதான் நடக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைய ஜென்ரேஷனில். ஆசீர்வாதம் வேணும்னா அத்தனை சாஸ்டாமா கிடக்கிறது. ஃபாஸ்டிங் போகிறது என்ன, ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது. ஒரு சின்ன அவதூறான வார்த்தையோட வாயிலேருந்து போகிறோம், அப்படி க்ளீனாக சுத்த க்ளீன் பண்ண மாதிரி இருப்பாங்க. இந்த மீனை க்ளீன் பண்ண எப்படி இருக்கும், விளவிலேன்னு அப்படி இருப்பாங்க. ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அந்த மீனை சாக்கடையில் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்போ ஆசீர்வாதத்திற்காக மட்டும் நீங்கள் விடுதலையை ஏற்றுக்கொள்வீங்கன்னா, ஆசீர்வாதம் பெற்றதுக்கு அப்புறமா அந்த விடுதலை நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்கன்னா, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட 7 மடங்கு சாபத்தை என்ன பண்ணுவோம், நம்ம சுமக்கிறவங்களா இருப்போம். இந்த வருஷத்தில் இது மாதிரி காரியம் நம்ம எத்தனை விஷயம் செய்திருந்தாலும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க.
நான் விடுதலை பெற்றுக்கொண்ட விஷயத்துல நான் ஜாக்கிரதையா இருப்பேன். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்காரா, எந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு கொடுத்தார், எந்த பிடியிலிருந்து ரட்சிப்பு கொடுத்தார், எந்த மனுஷங்கிட்ட இருந்து ரட்சிப்பு கொடுத்தாரு, அவங்கிட்ட நான் திரும்ப சிக்க மாட்டேன். நான் ஜாக்கிரதையா இருப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை இல்லைன்னா எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி இருக்கும். இப்ப தாவீது தன்னிடத்தில் இருந்ததை இழக்க காரணம் என்ன? மீண்டும் பெலிஸ்தியரோடு, மீண்டும் ஆகீஸோடு, அந்த உலக பிணைப்போடு சேர்ந்து மறுபடியும் எங்க தான் போறாரு? இஸ்ரவேல். எதுக்கு? உன்னை இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்ல, மறுபடியும் உள்ள போக ஆசைப்படுற? வெளியே கொண்டு வந்தார்ல, நான் குறித்த நேரத்தில் ராஜா வாக்குவேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ணு? அமைதியாக காட்டுக்குள்ள சுத்தம் தானே விட்டாரு. நீ ஏன் மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ள போக ஆசைப்படுற? ஏன் இஸ்ரவேலை நீ கைப்பற்ற ஆசைப்படுற? உனக்கு தானா வரும். நீ ஏன் ஆசைப்படுற? கைப்பற்ற ஆசைப்பட்டு கூட்டு சேர்ந்து போன இழந்து நிக்கிறோம். அப்ப சில சேர்க்கையை கர்த்தர் நமக்கு வேண்டான்னு விடுதலையை கொடுத்தா அந்த சேர்க்கையில சேராதீங்க. அந்த சேர்க்கை இன்னும் 7 சேர்க்கையோட போய் சேர்க்கும். அந்த 7 சேர்க்கை நம்மளை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கணும்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு அநேக குற்றவாளிகளா இருக்கிற வாலிபர்களை நீங்க பாருங்களேன். அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், கூட தான் போயிருப்பான். வச்சு கும்புறாங்க. இன்னைக்கு கூட போன பாவத்துக்கு வச்சு இன்னைக்கு குமுறலும் ஜெயில் வாழ்க்கை நீங்க அனுபவிக்கிற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. ட்ரக்ஸுக்கு அடிமையானவங்களாம் இருக்கிறாங்க. இந்த பையன் அடிமையா இருக்க மாட்டான், கூட போயிருப்பான். இவனுக்கும் முத்திரை குத்திருப்பாங்க, இவனும் போதைப் பொருள் கடத்தல சம்மந்தப்பட்டவன். வண்டி ஓட்டி போனது ஒருத்தன், கடத்திட்டு வந்தவன் ஒருத்தன். அப்ப நம்ம கூட சுத்துறவங்க யாருன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். நம்ம யார் கூட ஐக்கியம் வச்சிருக்கோம், யார் கூட கூட்டு வைக்கிறோம், அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுக்கு என்னென்ன பழக்கம் இருக்கு, அவன் கூட சேர்ந்த உலகம் நம்மள என்ன பேசும், ஆவிக்குனா இருக்கிற நாம இப்படிப்பட்ட மனுஷன் கூட சேர்ந்தோம்னாக்க நமக்கு என்ன பேர் வரும்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதை மறந்து ஆகீஸோட சேர்ந்தார் தாவீது. பெலிஸ்தியனோடும் போய் நின்னாரு. பெலிஸ்தியன் சொல்றான், இவன் என்னைக்கா இருந்தாலும் தன் ராஜாவோட மனம் மாறிடுவான், இவன் தான் கூட வச்சுக்காது, இவனை கழட்டி விட்டுரு அப்படின்னு. ஆனா தாவீதுக்கு அது தெரியலையே. தாவீதுக்கு அது தெரியலையே. நம்முடைய வாழ்க்கையில இழந்து போக காரணம் பழைய பாவத்தை தோண்டி எடுத்தது. பழைய பாவத்தை தோண்டி எடுத்தது. அது மணக்குமா நாருமா? செத்து போன ஒரு பிரேதத்தை தோண்டி எடுத்தா என்ன வரும்? மல்லிகைப்பூ வாசனையா வரும்? வருணா தோண்டி எடுத்து தோல்ல போட்டு சுத்துங்க, யாரு வேண்டான்னா. நீங்களும் நல்லா நல்லா கமன்னு இருப்பீங்க. தோண்டி பிணத்தை எடுத்து தோளில் சுமக்கிறது உங்களுக்கு விருப்பமா இருக்கும் என்றால் பிணத்தோடு சுத்துங்கள். அதிலிருந்து விடுதலை கொடுத்த தேவ பிரசனம் தான் எனக்கு முக்கியம் என்றால் பிரசனத்தை தோளில் போட்டு சுத்துங்கள். உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவார். மோசே தன்னோட கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு, தன்னுடைய எகிப்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு. தன்னை அழைத்த தேவ பிரசனத்தை மாத்திரம் சுமந்தார். வேற எதையுமே மோசே சுமக்கல. மலையிலிருந்து இறங்கி வராரு, அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. இப்ப தாவீது எந்த முகத்தோடு 600 பேருக்கு முன்னாடி நிற்பாரு? தலை தொங்கி கூனி குறுகி நிற்கிறார். 3வது காரியம், காவலனாய் இராமல் போனது ஏன்? காவலனாய் இராமல் போனது ஏன்? வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 38:7. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. இப்ப தாவீது யாருக்கு காவலனாய் இருந்திருக்கணும்? தன்னை நம்பின 600 குடும்பத்துக்கும் தாவீது காவலனாய் இருந்திருக்கணும். அந்த 600 குடும்பத்தையும் சரியான விதத்தில் ஆயத்தப்படுத்தி இருந்திருக்கணும். அந்த 600 பேருக்கு முன்பாக தாவீது ஆயத்தமா இருந்திருக்கணும். காரணம், இவனுக்கு பின்பாக 600 குடும்பம் இருக்கு. 600 குடும்பத்திற்கு முன்பாக நிற்கிற ஒருவன் எப்படிப்பட்ட மிகுந்த ஆயத்தம் உள்ளவனா இருக்கணும்.
தன்னை நம்பி இருக்கணும், காவலனா இருக்கணும். இப்ப தாவீது யுத்தத்துக்கு போறாரு, அங்க யாரையாவது காவலுக்கு வச்சுட்டு போனாரா? ஏன்? ஸ்திரீகள் தனியா இருக்கிறாங்களே, பிள்ளைகள் தனியா இருக்கிறாங்களே, ஏதாவது ஒன்று என்றால் உதவி செய்வதற்கு யாராவது வேண்டுமே என்று சொல்லி தாவீது தன்னோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த போர் வீரர்களை கூட நிப்பாட்டிட்டு போல. யாரை தெரியுமா நம்பி விட்டுட்டு போனாரு? ஆகீஸ் ராஜாவை நம்பி விட்டுட்டு போறாரு. ஏன்னா இருக்கிறது ஆகீஸுடைய நாட்டுல ஒரு பிரச்சனையும் வராது. இருக்கிறது யார் நாட்டுல சிக்கலா? யார் நாட்டுல இருக்கு? ஆகீஸுடைய நாட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ஆகீஸின் நாட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஆகீஸுடைய போர் வீரர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆகீஸினுடையதான வில் வீரர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆகீஸின் ஊர் மக்கள் என் மக்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று உலகத்தை நம்பி ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு போனவன் தான் தாவீது. உலகத்தை நம்பி தன் குடும்பத்தை விட்டுட்டு போனவர் தான் தாவீது. திரும்பி வரப்ப யாருமே காப்பாத்தல. அப்ப யாருக்கு கவனம் வேணும்? நமக்கு தான் கவனம் வேணும். நமக்கு கொடுத்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் கவனமா இருக்கணும்? பாஸ்டர் கவனமா இருப்பாரா? நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஊழியக்காரர் பொறுப்பா இருப்பாரா? யார் பொறுப்பா இருக்கணும்? என் பிள்ளைக்கு நான் உத்தரவாதி, என் மனைவிக்கு நான் உத்தரவாதி, என் குடும்பத்துக்கு நான் தான் உத்தரவாதி. உங்களுக்கு தான் சொல்றேன், நமக்கு நாம தான் நம்ம குடும்பத்துக்கு நாம தான் உத்தரவாதி. நம்மளே உதாரித்தனமா இருந்தாலும் உத்தரவாதி யார் கொடுப்பா? நாமளே ஊதாரியா இருந்தா உத்தரவாதி யார் கொடுப்பா? நம்மள கவனமா இருக்கணும், நம்மள காவல் இருக்கணும். நம்மளே கேடு கட்டு போன்ட்டு போனா அநேக நேரத்துல நாம செய்யற தவறு, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நாம செய்யற தவறு மற்றவங்களை நம்பி நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போறது, பக்கத்து வீட்டுக்காரன் நம்பி விட்டு போறது, நம்ம பின்னாடி அம்மா அப்பா விட்டு போறது நம்ம செய்யற தப்பு. நம்ம இருக்கணும் ஜாக்கிரதையா. அது அவங்களுக்கு பிரியமில்லாம் கேட்கறதில்ல, இருந்து நான் வர வரைக்கும் இங்கேயே இருண்டு போறது. அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா? அது அவங்களுக்கு பிடிக்குமா? நம்ம கட்டாயத்தின் மேல வச்சுட்டு தான் போவோம். ஏன்னா நான் போய் ஊர் சுற்றணும். தாவீது யுத்தத்துக்கு போனோம். இப்போ யார் இருக்கணும் வீட்டுக்குள்ள? அவன் குடும்பம்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும். காவல் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துக்குவான், ஊருக்காரன் பார்த்துக்குவான், என் நண்பன் இருக்கான் பார்த்துக்குவான். தாவீது அப்படி விட்டுட்டு தான் போனார். தாவீது அப்படி விட்டுட்டு எங்க போனாரு? யுத்தம் பண்றதுக்கு போனார். யுத்தம் பண்ண போனார். நம்ம குடும்பத்துக்கு நாம தான் காவல் போதும். அப்ப யார் காவலாளியா இருக்கணுமா? தாவீது உத்தரவாதியா இருந்திருக்கணும். தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னோடு இருக்கிற நம்பி இருக்கிறவர்களுக்காக குறைந்தது ஒரு 50 பேரையாவது தாவீது அங்க என்ன பண்ணிருக்கணும்? காவலுக்கு வச்சுட்டு போயிருக்கணும். அப்படி இல்லை என்றால் ஒரு தூதுவனையாவது வச்சிருக்கணும். எதையாவது ஆபத்து வர மாதிரி எனக்கு சவுண்ட் கூட நான் என்ன பண்றேன், ஒரு படையை உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? ஜாக்கிரதையா இல்லாமல் போயிட்ட காரணம் அமலேக்கர் வருவார்னு ஒரு எதிர்பார்க்கல. இன்னொரு விஷயம், தன்னை எதிர்க்க எவனும் வரமாட்டான்ற ஒரு எண்ணம் இருக்கு. தன்னை எதிர்க்க பெயரை கேட்டாலே தலைதெறிக்க ஓடுவாங்க. இன்றைக்கு அப்படி ஊருக்குள்ள பகுமானமா சுத்திட்டு இருந்தவங்க குடும்பத்துல மரணம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஏற்பட்டிருக்கல. ஊருக்குள்ள நான் யாரு, என்னைய கேட்க அந்த ஊர்ல யாரு, என் குடும்பத்தை தொட இந்த ஊர்ல யாருன்னவன் குடும்பத்துல எத்தனை பேர் செத்து கிடந்திருக்கிறான். அகால மரணம், சாதாரண மரணம் இல்ல, அகால மரணம். அப்ப பெருமை பேசி எதுல இருக்கிறோம்? பெருமையிலே இருக்கிறோம். உங்களை எதுக்க யாரும் இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் யாரை கொண்டாகிலும் நமக்கு பாடத்தை கற்பிக்க அவர் உண்மையா இருக்கிறார். சரி, இருக்கட்டும். அப்ப மனம் மாறின தாவீது முறியடித்த விஷயத்தில் ஜாக்கிரதை இல்லாமல் போன தாவீது, காவலாய் இராத தாவீது இழந்து போய் நிற்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல இழந்து போய் நிற்கிறார். இழந்து போன தாவீதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இழந்து போன தாவீதுக்கு அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், நான் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடப்பேன். நான் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடப்பேன். நான் பெலிஸ்தியரோடு சேர்ந்து இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ண போனது கர்த்தருக்கு பிரியமில்லான்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த அமலேக்கர் நான் துரத்தி போறது கர்த்தருக்கு பிரியமில்லான்னு தெரியும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்றேன். அடுத்து நான் என்ன செய்யணுன்றதை நான் அவர்கிட்ட கேட்குறேன்.
அப்புறம் அமர்ந்திருந்தப்ப ஏபோத்தை தரித்து கொண்டு தாவீது ஜெபத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அவர் சொல்லியிருப்பாரு, மனம் வருந்திருப்பாரு, நான் என் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போனது தவறு. நான் முறியடித்த அமலேக்கியன் திரும்பி வருவான் என்று நான் ஜாக்கிரதையா இல்லாமல் போனது என் தவறு. என் குடும்பத்தை நான் சரியான ஒரு பராமரிப்பில் வைக்காமல் என் மனம் போன போக்கில் அவர்களை நான் விட்டுவிட்டு போனது என்னுடைய தவறு. என்னை மன்னியும் என்று முதல் அவர் கெஞ்சிருப்பாரு. இரண்டாவது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த ஆராதனை நேரத்திலையும் நாம் எதையெல்லாம் இழந்து நிற்கிறோம்? மன்னிப்பு கேளுங்க. இழந்து போக நான் தான் காரணம். ஊர்ல இருந்து யாரும் வந்து என்கிட்ட என்ன பண்ணல, புடுங்கிட்டு போகல. நைட் நான் தூங்கிட்டு இருந்தேன், திருட வந்து திருடிட்டு போனான்னு சொல்றதுக்கு இது ஒன்றும் ஒரு பொருள் அல்ல, பொறுப்பு. பொருளை திருடலாம், பொறுப்பை திருட முடியுமா? பொறுப்பை யார் திருட முடியும்? நம்ம தான் தொலைக்க முடியும், திருடலாம் முடியாது. இப்போ உலக சிநேகம், உலக மனுஷனுக்கு கொடுத்த வாக்குறுதி, உலக மனுஷன் பாதுகாப்பு கொடுப்பான் என்ற எண்ணம், என்னைய தோற்கடிக்க யாருமே இல்லை என்கிற எண்ணம், இத்தனையும் தாவீது எப்படி அனுமதித்தாரோ தெரியல. அவரை அறியாமலேயே அது அவருக்குள் வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அறியாமை நிமித்தமே நம்ம அநேக இடத்துல விருந்து போறோம். நம்ம யாருமே கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன பண்றது இல்லை, சுத்துறது இல்லை. நம்முடைய அறியாமையினாலே நம்ம விழுந்து போகிறோம். அதுவும் பாவம் தான். இந்த வருஷத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இனி நான் இழந்து போகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி நான் இழந்து போறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்தை இழக்க மாட்டேன். என் மனைவியை இழக்க மாட்டேன். என் பிள்ளைகளை இழக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை இழக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் இழக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை என்ன பண்ண மாட்டேன், இழக்க மாட்டேன். தாவீது ஜெபித்தார். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சில பேர் கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் திருப்பிக்கணும் அந்த வருஷத்துல அப்படின்னு. திருப்புறதெல்லாம் சரிதான், திருந்தனா தானே திருப்ப முடியும். திருந்தாம திருப்பணும்னா எப்படி திருப்ப முடியும்? நம்ம இடத்துல இருக்கிற ஒரு நகையை கொண்டு போய் நம்ம அடமானம் வச்சிருக்கிறோம். அந்த அடமானத்துக்கு வச்ச பொருளை நமக்கு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? கேட்டவனே கொடுத்துருவானா? நான் உனக்கு கொடுத்தது நீ எனக்கு திருப்பி கூட, அப்புறமா நீ கொடுத்தது நான் உனக்கு. அப்ப உலகத்துக்காக நம்ம எதை அடமானம் வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அடமானத்துல வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடமானத்துல தான் போயிட்டு இருக்கு. மூழ்கிறதுக்குள்ள திருப்பிருங்க. அப்படிதான் அடமானம் மூழ்கி போறதுக்குள்ள திருப்பிருங்க. திருப்புறதுக்கு அவன் கொடுத்ததை திருப்பி கொடுங்க. அவன் எதை கொடுத்தான்? பணத்தை கொடுத்தான். அந்த பணத்தை அந்த வட்டியோடு சேர்த்து என்ன பண்ணணுமா? கொடுக்கணுமா? அப்போ உலக சிநேகம், உலகத்தால் உண்டான எல்லாவற்றையும் அந்த உலகத்தை நான் திருப்பி என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து விடணும். இனி எனக்கு வேண்டாம், எனக்கு என் ரட்சிப்பு போதும், என் தேவன் எனக்கு போதும், என் பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு போதும், நான் நீதியான வாழ்க்கையை வாழ்கிற அந்த நீதியின் வாழ்க்கை எனக்கு போதும், இனி எனக்கு இந்த பணம் வேண்டாம் என்று நீங்க திருப்பி கொடுப்பீங்கன்னா நீங்க வைத்த அந்த நகையை அவன் திருப்பி கொடுப்பான். அது போல உலகத்துல நீங்க திருப்பி கொடுங்க. எனக்கு உலகத்தால் உண்டான சந்தோஷம் வேண்டாம், உலகத்தால் உண்டாகிற இன்பம் எனக்கு வேண்டாம், உலகத்தால் உண்டாகிற பெயர் பிரஸ்தாபம் வேண்டாம், உலகத்தால் வருகிற மரியாதை எனக்கு வேண்டாம், உலகத்தால் வரக்கூடிய பயம் எனக்கு வேண்டாம். நான் நானாவே இருந்துக்கிறேன். நான் சிறு வயதுல எப்படி கர்த்தருக்கு முன்பாக இந்த தெய்வத்திற்கு விரோதமா நிக்கிறவன் எவன்டா நான் கர்ஜித்தேனோ அந்த கர்ஜனையே எனக்கு போதும், அதுவே எனக்கு போதும். தாவீது சரண்டரானார். கர்த்தர் இரக்கம் வைத்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைத்தார். அப்ப இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகிறப்ப நீங்க பொருளை மீட்காதீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மீட்டுட்டு புதிய வருஷத்துக்கு என் கூட வாங்க. இல்லைன்னா இங்கேயே இருந்துருங்க, வராதீங்க. புதிய வருஷத்துக்குள்ள வரதா இருந்தா புதிய மனுஷனா வாங்கலன்னா தயவு செஞ்சு வராதீங்க.
இதுலயே முடிஞ்சிட்டும்னு நினைச்சு விட்டுருங்க. மறுபடியும் அதுல வந்து மறுபடியும் அதே பாவத்தை தொடர்ந்து மறுபடியும் வருஷ கடைசியில் நான் இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்றதுக்கு என் கூட வராதீங்க. இந்த மாதிரி பிரசங்கத்தை நான் இதோட கடைசியா நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பிரசங்கத்தெல்லாம் இனி நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பண்ண வைக்காதீங்க. ஏன்னா சில காரியங்கள் சபைக்குள் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வார்த்தை சபைக்கே வருகிறது. நான் போன வருஷமே இந்த வார்த்தையை சொன்னதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இனிமே சுத்திகரிப்பு ஜெபத்தை சபையில நடத்தக்கூடாது நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வருஷமும் நடத்திட்டேன். நடத்த மாட்டேன்னு நான் சொல்ல, நடத்தத்தக்க இடத்தை ஏற்படுத்தாதீங்கன்ற மாதிரி சொன்னேன். நாம் சரியாக இருப்போம் என்றால் இந்த கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தரமாட்டார். அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், காவலா இருக்கணும், மனம் மாறாமல் இருக்கணும், உலக சிநேகத்தை வெறுக்கணும், உலகத்தால் வரக்கூடியதான பாதுகாப்பை வெறுக்கணும், உலக மனுஷனை நம்பி செயல்படுறதை மறக்கணும். நம்முடைய பொருத்தனை என்னென்ன பொருத்தனை? ரட்சிக்கப்படனுக்கு விரோதமாக நான் கையெடுக்க மாட்டேன், அபிஷேகம் பண்ணனுக்கு விரோதமாக நான் கையெடுக்க மாட்டேன், எனக்கு உதவி செய்தவன் எனக்கு உதவி செய்வேன்னு பொருத்தனை பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு விரோதமாக என்ன பண்ண ஈட்டியை தூக்கிட்டு போய் நிற்கிறோம். இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, கர்த்தர் நல்லவர். தாவீது யோனத்தானுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பண்ணாரு? நான் உன் உயிரை காப்பாத்துறேன், நீ என் குடும்பத்தை என்ன பண்ணு பார்த்துக்க, நீ ராஜாவாய் மாறும் பொழுது என்னை என்ன பண்ணு நினைவு கூறணும் யோனத்தான் ஒரு சொல்லுவார். அதற்கு தாவீது உடன்படிக்கை பண்ணுவார். இந்த உடன்படிக்கையை நான் அப்படியே நேராக குடும்பத்துக்கு நேராக கொண்டு வரேன். நம்முடைய திருமண வாழ்க்கையில் திருமணம் ஆகும்போதும் ஆனதுக்கு அப்புறமோ இல்லை அந்த திருமண வாழ்க்கைக்கு நேர நேரத்துலையோ உடன்படிக்கை பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்குவேன், என்னை நம்பி வான்னு நம்ம சொல்லலை? சொன்னோமா இல்லையா? ஸ்டேஜில் வேணா பாஸ்டர் சொன்னதை சொல்லுவோம், பாஸ்டர் சொல்லாதெல்லாம் முன்னாடி என்ன பண்ணிட்டோம் சொல்லியிருப்போம்ல. அதை நம்ம காப்பாற்றுறோமா? அதை நம்ம காப்பாற்றுறோமா? உங்கள் அம்மாவோட நான் பத்திரமா பார்த்துக்குவேன், உன்னை நான் அழுகவே விட மாட்டேன், நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தருவேன், நீ கேட்குறதெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கோம், செஞ்சிருக்கோமா? ஏன் ஏன் இவ்வளோதான். அதைத்தான் தாவீதும் பண்ணார். சொல்றப்பெல்லாம் வீரப்பா சொல்லிட்டாரு, ஆன்னு. கடைசியில் பார்த்தா யுத்தம் பண்ண கிளம்பிட்டாரு. இன்னைக்கு கை ஓங்கி அடிக்கிறது என்ன, கால் ஓங்கி மிதிக்கிறது என்ன, வாயை திறந்தா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது என்ன, மானே தேனே பூமானேன்னு சொல்லி கொஞ்சின மனைவியை பார்த்து இன்னைக்கு வருது. இங்கிட்டு என் ஆசை நாயகனே, என் ஆசை கணவனேன்னு சொன்னது இங்கிட்டு திரும்பி ரிவேஞ்சு வருது. இதுல என்ன உடன்படிக்கையின் வாழ்க்கை இருக்கு? இருக்கட்டும், நாம் என்னைக்கும் மாறக்கூடாது. கர்த்தரிடத்துல இருக்கிற அன்பிலும் சரி, மனுஷங்களிடத்துல இருக்கிற அன்பிலும் சரி, நம் குடும்பத்தில் இருக்கிற அன்பிலும் சரி, நம்ம மாறாம இருப்போம்னா, நம்முடைய மனசு மாறாம இருக்கும்னா, கர்த்தர் நம்மை திருப்பிக் கொண்டு சகலத்தையும் திருப்பிக் கொண்டு 2 சாமுவேலின் புஸ்தகத்துல ராஜாவாய் அமர வைப்பார். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல ஒப்பு கொடுத்த தாவீதை 2 சாமுவேல் புஸ்தகத்துல கர்த்தர் ராஜாவா உட்கார வச்சாரு. 2024 ஒப்பு கொடுப்போம் என்றால் 2025 இதிலும் பெரிதான மகிமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க வைப்பார், சுதந்திரிக்க வைப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வருடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா,